ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். என்னதான் டிவி சேனல்ஸில் பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக ஒர்க் பண்ணாலும் அதில் சில சொதப்பல்ஸ் நடக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட டிவி லைவ்ல நடந்த சொதப்பல்ஸ், காமெடியான சம்பவங்கள், ஒஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்மளோட மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க போ வீடியோக்குள்ள போகலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நம்ம பிக் பாஸ் ஷோல கண்டஸ்டன்ஸை எவிக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபாரின் ரியாலிட்டி ஷோல ஒரு கண்டஸ்டன்ட்டை வித்தியாசமான முறையில் எவிக்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அவர் மேலேருந்து கீழே தள்ளி சோழியை முடிச்சு விட்டானுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ஸ் குறிப்பிட்ட ஹைட்ல தான் தொங்குற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆனதுனால அவரை ஒரே அடியா கீழே விட்டுட்டாங்க. மீடியம் ஸ்பீட்ல விழுந்ததுனால நல்ல வழியா அவருக்கு எந்த ஆபத்து இல்லாம உயிர் பழிச்சிட்டாரு. ஆங்கரிங் பண்றதுக்கு ஸ்டைலா நடந்து வந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் கீழேயும் பார்த்து வரணும். இல்லனா இப்படிதான் தொப்புக்கடினு கீழே விழணும். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாறு மாறு தக்காளி சோறு. அடுத்து ஒரு கன்றாவியான சம்பவம் லைவ் ஷோலே நடந்திருக்கு. நியூஸ் டிபேட் சேனல்ல கலந்துட்டு இருந்த பையன் எவ்வளவு நேரம் அடக்கி வச்சுட்டு இருந்தான்னு தெரியல, பேண்ட்லயே உச்சா போயிட்டான். ஒருவேளை அவன் 90s கிட்ஸ் போல பொண்ணுங்க பக்கத்துல உட்கார வச்சதுனால பயத்திலே உச்சா போயிட்டானோ, அதை வேற பக்கத்துல இருக்க எழுப்பி வேற காமிச்சு விட்டான். எனக்கு அப்பவே இது ஸ்மெல் அடிச்சது, சாரிடா, நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பாவம், இந்த பொண்ணு பேசுறது யாருக்குமே பிடிக்கல போல. ஆடியன்ஸ்ல இருந்த எல்லாருமே இந்த பொண்ணை பேச விடாம செம்மையா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம இந்த பொண்ணு பஸ்ட் அவுட் ஆகி செம்ம கத்துருது. அட நம்ம கோழி, ஓ என்ன பீஸு, செம்ம கட்டையா இருக்காளே, இன்னைக்கு இவளை பிடிச்சி பொறிச்சிட வேண்டிதான். ஒரு கட்டத்தில் அந்த கரடிக்கு ஓவரா மூடாகி அந்த பொண்ணு மேலேயே பாஞ்சிருச்சு. அடுத்ததா லைவ் டிவி ஷோல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்துக்கோங்க. அட பசங்க கூட தேவலாம் போல் இருக்கு. இந்த பொண்ணுங்க ரொம்ப மோசமாலாம் இருக்காளுங்க. விட்டா இங்கேயே குடும்பம் நடத்துவாளுங்களோ, என்னென்ன அக்கப்போர் பண்றாளுங்க பாருங்கயா. ஸ்டைலா பாட்டு பாடிக்கிட்டே தாத்தா பக்கத்துல போய் உட்காந்த கிழவி வாழைப்பழம் போல நழுவி கீழே விழுந்துட்டாங்க. ஆனாலும் அதை சமாளிக்கிற மாதிரி பாட்டு பாடியே சமாளிச்சிட்டாங்க. மீண்டும் முதல் பருவம், கைகள் சீப்பை தேடுது மானே, கண்கள் உன்னை தேடுது தானே. நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணா போதும். ஆனா அதை விட்டுட்டு வித்தியாசமா பண்றங்கிற பேர்ல வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் ஏதாச்சும் ஆகும். ஹை ஹீல்ஸ்லாம் போட தெரிஞ்சா மட்டும் தான் போடணும். அதை விட்டுட்டு ஷோவுக்காக போட்டோம் அப்படின்னா தேவையில்லாத இடத்துல முட்டி போட நேரும். டிவியில பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது நான் பாலை தூக்கி கேட்ச் பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு பண்ணும்போது இவர் பின்னாடி பப்பரப்பாயான விழுந்துடுறாரு. டிவி ஷோல பொம்மை ட்ரெஸ் போட்டவரை பயமுறுத்த போறன்னு போய் இந்த ஆங்கர் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீல் ஸ்லிப் ஆகி அவங்களே கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு தான் பழமொழி சொல்லியிருக்காங்க, தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த ரெண்டு பேரும் ஒரு லைவ் ஷோ பேட்டியில சின்சியரா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் எவனை கொண்டு வந்து வண்டியை விட்டுட்டான் போல. செட்டு அதிர்ந்த அதிர்வுல அந்த ஆங்கர் பயந்து ஓடியா போயிட்டாங்க. இசை எதுல வேணா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிரூபிக்கிற வகையில இசை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் நிரூபிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட எந்த இடத்துல தட்டி இவங்க தாளம் போடுறாங்க பாருங்க. அவனுங்க செல்லமா தட்டவான்னு கேட்க இந்த அம்மாவும் தட்டிட்டு போங்கடான்னு விட்டுருச்சு. லைவ் பேட்டில இந்த பொண்ணு கிட்ட அந்த ஆங்கர் என்ன இடக்க முடக்க கேள்வி கேட்டான்னு தெரியல. அந்த பொண்ணு செம்ம கோவத்துல பலார்னு ஒரு அறை விட்டுருச்சு. அவனும் மயங்கி கீழே விழுந்துட்டான். அப்படி ஒரு அடி அது.
பாவம் அந்த லேடி அங்கர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கெஸ்ட் இவங்களை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுறான். சரியான லூசு பயலா இருப்பான் போலே. ஆத்தாடி ஆத்தா, சரியான லூசு பாய கிட்ட வந்து சிக்கிட்டனே. என்ன தம்பி, கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஏயா போராட்டம் பண்ற இடத்துல போய் நின்னா இப்படிதான் பாட்டில கொண்டு மண்டையில எறிவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தருவது உங்கள் சுகுமார். தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள் ரமேஷ். நம்ம சிவகுமார் அங்கிள் போல இவரை கேமரா எடுத்தா யாருக்கும் பிடிக்காது போல, அதனால லைவா இவரை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே கேமராவை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடறாரு. நாங்களாம் அங்கே விளையாடிட்டு இருக்கோம், உனக்கு மட்டும் தானே பொம்பளை சோக்கு கேட்குதுன்னு ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் அவரோட ஃப்ரெண்டு மேலேயும் அவரை பேட்டி எடுத்துட்டு இருந்த ஆங்கர் மேலேயும் தண்ணியை கொண்டு வந்து வித்துடுறாங்க. ஏதாவது முக்கியமான இடத்த குறிப்பாக காட்டணும் அப்படின்னா ஒரு ஏரோ மார்க்கை வரைஞ்சி காட்டுவாங்க. ஆனால் ஒரு லைவ் டிவியில் இந்த பொண்ணு என்னத்த கருமத்தை வரைஞ்சி காட்டுதுன்னு பாருங்களேன். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வு யாருக்குமே நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த அம்மா நியூஸ்ல லைவா படிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட பல்செட்டு கழண்ட வெளியில வந்துருது. இப்படி ஒரு கோவக்கார நியூஸ் ரிப்போர்ட்டர் எங்கேயாவது பார்த்ததுண்டா யுவர் ஆனர்? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அதாவது இந்த லேடி ஆங்கர் பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ள வராங்க. வரும்போது அவங்களோட ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஆணில மாட்டி அவுந்து விழுந்துருது. திரும்ப அதை எடுத்து போட 1/2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அவங்க அப்படி போட மாட்டாங்களாம், மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டு தான் போடுவாங்களாம். எனக்கு என்னமோ இது தெரியாம நடந்த போல இல்லை, வேணுக்குன்னே பிளான் பண்ணி நடந்த போல தான் இருக்கு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? லைவ் நியூஸ்ல படை தளபதி மேடையில மைக்ல பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி சோல்ஜர்ஸ்ல ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. காலையில பாவம் சாப்பிடாம வந்திருப்பாரு போல. நாங்களாம் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விடுற டெக்னிக்கை எங்களோட ஸ்கூல் பிரேயர்ல பண்ணிருக்கோம். ஒருவேளை இவர் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கலாம். அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒருத்தர் தன்னோட ஷூவை கட்டி அவர் மேல வீச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஷூ மட்டும் இல்ல, 2 ஷூவும் கட்டி வீசிருக்காரு. அவர் வீசுற வரைக்கும் அங்க இருந்தவங்கள பாத்துட்டு இருந்தாங்க போல. அதுக்கப்புறம் தான் வந்து அவரை பிடிக்கிறாங்க. இங்க ஒரு ரிப்போர்ட்டர் வாட்டர் பைக்ல போறவரை இன்டர்வியூ பண்றதுக்காக அவரோட பைக்ல பின்னாடி உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து அவங்க தண்ணிக்குள்ள விழ ஸ்டூடியோல இருந்த இன்னொரு ரிப்போர்ட்டர் பயங்கரமா குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவாத மேடை கேள்விக்கு என்ன பதில்னு நம்ம ஊர் நியூஸ் சேனல்ல நடக்கிற ஷோ மாதிரி வெளிநாட்டிலேயே ஒரு ஷோ நடந்திருக்கு நியூஸ் சேனல்ல. அதுல ரிப்போர்ட்டரோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம டென்ஷன் ஆன சீஃப் கெஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட மைக்கை தூக்கி கடாசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இல்ல சொடல வேலையை விட்டா போறான் அப்படின்னு சொல்லிடுங்களே. சார் ஒரு நிமிஷம், சாமியார்களுக்குள் சச்சரவு இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்கக்கூடாது, வாங்க உட்காந்து பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். ஒரு லேடியை ஒரு குற்றத்துக்காக விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போறாங்க. அங்க அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸை பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. செம்மையா காண்டான அந்த போலீஸ் திரும்பவும் அந்த லேடியை பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. அத்தாடி என்ன அடி. சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்த மேயர் திடீர்னு அவரோட வாய் பேச்சில குளர ஆரம்பிச்சு அந்த இடத்துல நிலை தடுமாறி கீழே விழ ஆரம்பிச்சிடறாரு. இந்த பொண்ணு நியூஸ் ரிப்போர்ட்டர் வேலைக்கு புதுசா வந்திருப்பாங்க போல. அவங்கள கொண்டு வந்து லைவ் ஷோல போட்டு விட்டாங்க. வெதர் நியூஸ் சொல்லும் போது வாய் குளறி என்னென்னமோ வளர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு கேமரா விட்டு சைடுல எஸ்கேப் ஓடிட்டாங்க.
இந்த லேடி நியூஸ் ரிப்போர்ட்டரோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா ஸ்னோவை பற்றி வெதர் ரிப்போர்ட் சொல்ல வந்த இந்த பொண்ணுக்கு செம்மையான சளி பிடிச்சிருக்கும் போல. மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. லைவ் ஷோலேயே உங்களுக்கு மூக்கு ஒழுகிட்டு இருக்கு. அதோட அவங்க நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் அந்த கேமராமேன் நல்லா ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த நியூஸ் ரிப்போர்ட்டரும் நியூஸை தப்பா சொல்லிட்டு ஐயோ தப்பா சொல்லிட்டுமேன்னு வெக்கப்பட்டு கேமரா ஃபேம்ல இருந்து கீழே குனிஞ்சிடுறாங்க. ஒரு விவாத மேடை நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஒருத்தர் டேபிள் இருந்த தண்ணி எடுத்து ஆப்போசிட்ல இருந்த பொண்ணோட மூஞ்சிலேயே ஊத்திட்டு பக்கத்துல இருந்த பொண்ணு மூஞ்சில பலான்னு அற விட்டுட்டாரு. இந்த மாதிரி நம்ம ஊர் விவாத மேடையில் நடந்தா எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும். அங்கேயாச்சும் பரவாயில்ல, ஷோல பேசிட்டு இருந்தே அடிச்சாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடியோக்கு வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மக்கள் ஒருத்தர் உள்ள ஓடி வந்து அங்க பேட்டி கொடுத்துட்டு இருந்த முட்டையாலையும் கட்டையாலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் இந்த மனுஷன் இவ்வளவு அடியும் வாங்கிட்டு எந்த விதமான கோபமும் படாம திட்டவும் செய்யாம அமைதியா இருந்துட்டாரு. திடீர்னு வந்த காட்டார வெள்ளத்தை கவர் பண்ண வந்த இந்த பொண்ணு கால் தவறி லைவ் போயிட்டு இருக்கும் போதே அந்த ஆத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. பிரைம் மினிஸ்டரும் அவரோட ஒய்ஃபும் ஃபிளைட்ல இருந்து படிக்கட்டு வழியா கீழே இறங்கிட்டு இருக்கும்போது மழை அதிகமா பெஞ்சிட்டு இருந்ததுனால பிரைம் மினிஸ்டர் கால் வழிக்கு கீழே விழுந்துடுறாரு. முன்னாடி பார்த்த சம்பவத்திலேயாவது டிவில பேட்டி கொடுத்துட்டு இருந்தவரை பப்ளிக் வந்து முட்டையால் அடிச்சாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை செட்ல இருந்தவரே வந்து சேர தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒரு லேடி ஆங்கர் லைவ்ல வெதர் ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கும்போது கூட ஜாயின் பண்ணிக்கலான்னு வந்த ஒரு மேல் ரிப்போர்ட்டரை பார்த்து பயந்து ஓடியே போயிட்டாங்க. பிரபல ரெஸ்லர் ராண்டி ஆர்டன் லைவ் போயிட்டு இருக்கும்போது பப்ளிக் பர்சன் ஒருத்தர்கிட்ட ஒரு லேடி ஆங்கர் பாத்தீங்கன்னா லைவ் ஷோ போயிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஸ்டெப்ல கால் ஸ்லிப் ஆகி கீழே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு செம்மையான அடியும் பட்டுருது. நியூஸ் சேனல்ல 2 பேருக்கு ஆர்குமெண்ட் முத்தி போனதும் ஒருத்தர் செம்மையா கோவப்பட்டு டேபிள் வச்சிருந்த கிளாஸ் வாட்டரை தூக்கி இன்னொருத்தர் மேல அடிச்சிடறாரு. பதிலுக்கு அவரும் இன்னொரு கிளாஸ் வாட்டரை தூக்கி இவர் மேல அடிக்க சண்டை பெருசா ஆயிடுச்சு. இப்படி லைவ் நியூஸ் கூட பார்க்காம 2 பேரும் செம்மையா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கிங் ஷோக்கு வந்த ஜட்ஜஸ்ல ஒருத்தவங்க பின்னாடி சேர் இருக்கிறதா நினைச்சு உட்காந்து பொத்துன கீழே விழுந்து அசிங்கப்பட்டு ஒரே காமெடியா போயிடுச்சு. உடனே ஆடியன்ஸ்ல இருந்தவங்களாம் பயங்கரமா குலுங்கி சிரிக்க ஜட்ஜஸும் சிரிச்சுக்கிட்டே போய் அவங்கள தூக்கி விட்டுட்டாங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்போ பிரசிடென்ட் பேசிட்டு இருக்கும்போது பிரஸ் லேடி ஒருத்தவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பிரசிடென்ட் ஓடி போய் அவரை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்றாங்க. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி இந்த நியூஸ் ரீடர் நியூஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வீசின முட்டை இவரோட தலைக்கு ஜஸ்ட் மிஸ்ல போய் பின்னாடி இந்த கிளாஸ்ல அடிச்சு உடஞ்சிருது. அந்த லேடிக்கு அந்த நிமிஷம் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல இவரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. கண்ணெல்லாம் சொருக்கி மயக்க வர ஆரம்பிச்சிருச்சு போல. உடனே அவரு நின்று கீழே போய் உட்காந்துட்டாரு. இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் முக்கியமா பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்ன போலீஸ் ஒருத்தவங்களோட போன் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால டிஸ்டர்ப் ஆன பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்பீச்சை நிறுத்திட்டு பின்னாடி அவங்கள பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விவாத மேடை இன்னும் எத்தனை பேர் காவு வாங்க போது தெரியல. இந்த ஒரு விவாத மேடையிலும் ஒருத்தர் செம்ம கோவப்பட்டு ஆப்போசிட்ல இருந்தவரை செருப்பு தூக்கி அடிச்சது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இந்த கண்ணை எடுத்து உன்னை சுட போறேன்டான்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு.
ஜூலியா மேங்குல்ஸ்ங்கிற லேடி ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா லைவ் டிவிலேயே அவங்களோட உள்ளாடையை எடுத்து வெளியே காமிச்சிருக்காங்க. I can give you a little peek, but Aber wir können ein bisschen was. just a tiny little some lace. That's all you get. Das ist alles. லைவ் ஷோல யாரா இந்த பைத்தியங்கள்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுது? ஒருத்தன் கையில தூண்டில வச்சுக்கிட்டு காத்துலயே மீன் பிடிக்கிறான். அவர் ஆடின ஆட்டத்துல சேரே பொறுக்க முடியாம கீழே சாஞ்சிருச்சு. குட்டை குட்டை கவுனு போட்டா குறுன்னு பாப்பாங்க அப்படின்னு ஓ சொல்ற மாமா சாங்கில பாடுனது கொஞ்சம் கூட தப்பே இல்ல. இந்த பொண்ணு குனிஞ்ச அந்த கொஞ்ச நேரத்துல அந்த பயபுள்ள எங்க எட்டி பாக்குதுன்னு பாருங்க. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. இந்த பொண்ணு லைவ்ல வெதர் ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால இவங்களோட உருவம் பின்னாடி பல உருவங்களை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே ஒரு கண்டென்ட்டா வச்சு அவங்க ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்ல நாப்டால் டெலிஷாப்பிங்னு மொக்க ப்ராடக்ட்ஸை டிவில ஏமாத்தி விற்பாங்க தெரியுமா? அது போல ஃபாரின்ல ஒரு ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்காங்க. அப்போ லைவ் காலர்ஸ்க்கும் அலோவ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு காலர் லேடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இவங்கள அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவோட பிரசிடென்ட்டுக்கு கை கொடுத்துட்டு அவங்களோட கைகளை தன்னோட துணிகள்ல தொடச்சிக்கிறாங்க. இதையும் கேமரால ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டர் பின்னாடி பிளேன் வர்றது தெரியாம பயங்கரமா கேமரா பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிளேன் இவரோட தலைக்கு பக்கத்துல ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு அவருக்கு செம்ம அதிர்ஷ்டம் தான் சொல்லி ஆகணும். இவ்வளோ டீசெண்டா பேசிட்டு இருக்க இந்த ஆங்கர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பச்சையா பேச போறாரு. அதுக்கு காரணம் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி தான். இவரு கேமரா முன்னாடி லைவ்ல பேசிட்டு இருக்கும் போதே அவர் வாய்க்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி போய் பூந்துருது. அதுக்கப்புறம் இவரு பட்டாம்பூச்சியை பச்சையா கிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வித்தியாசமா ஹார்ஸ் ரைடிங் பண்ணிக்கிட்டே நான் நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த குதிரை செம்ம கண்டாகி இவங்களை கீழே தள்ளி விட்டுருது. ஒரு முறை இல்ல, இவங்களை பல முறை அந்த குதிரை கீழே தள்ளி விட்டுருக்கு. ஆனால் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் ஆகாத போல சமாளிச்சு நியூஸை சொல்லிடுச்சு. இந்த ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க கூட போயிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போயிருக்காங்க. அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு செம்மையான ஒரு ஆப் வச்சிருக்காங்க. WGNங்கிற நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூஸ் சேனலில் வெதர் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட வெதர் ரிப்போர்ட் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வெதர் ரிப்போர்ட் போடும்போது அவங்க கிராஃபிக்ஸ்லாம் சிலது போடுவாங்க இல்லையா? அவங்க இதில் எந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அதை பார்த்து அந்த இருக்க லேடி ஆங்கரே சிரிப்பு தாங்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. எந்த ஏரியாலும் பலத்தமான காத்தடிக்கும், எந்த ஏரியாவில் புயல் அடிக்கும், எந்த ஏரியாவில் மழை இருக்கும் அப்படின்னு இவங்க கவர் பண்ணி அனிமேஷன் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. I don't get it. And then we had this one, this big ice storm that was impacting the Midwest, and people say, boy, it looks like eyeballs. Yeah. Look at the eyeballs. It does look like eyes. They're like two big cartoon eyes. Right. So, anyway. ஃபாரின்ல பப்ளிக்ல நியூஸ் சொல்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்க இருக்கிற பப்ளிக் என்ன மாதிரி அட்டூழியங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த லேடி இந்த லூசு பேக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மனுஷங்க தான் தொல்லை பண்றானுங்கன்னு பார்த்தா இந்த வண்டு கூட வந்து இவரை நியூஸ் சொல்ல விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. What is that?
That's because it's hot outside. Stuff like that happens. Was that live? Are we live? Oh. பொதுவாக அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் மொக்க வாங்குறதுக்கு முக்கிய காரணமே வித்தியாசமான முறையில் பேட்டி எடுக்கிறது தான் காரணமே. இந்த ரிப்போர்ட்டரும் வித்தியாசமான முறையில் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி இவங்களை பேட்டி எடுக்கலாம்னு பார்த்துருக்காரு. ஆனா அவருக்கு நேரம் சரியில்லை போட்டிருக்கு, தண்ணியிலே விழுந்துட்டாரு. ரோலிங் ஸ்டூல்ல உட்காந்து ரவுண்ட் அடிச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூல் உடஞ்சி அதுக்குள்ள இருந்த கம்பி படக்கூடாத இடத்துல சொருகிடுச்சு. பாவம் இந்த பொண்ணு புயல் மழை காத்துல இந்த கொடையை வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. அடாத மழையிலும் விடாது கொடை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. லைவ் போயிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுங்க மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக இவர் அந்த பொண்ணை தூக்கி அங்க இருந்த சாக்கடை குட்டைக்குள்ள போடுற மாதிரி கொண்டு போய் அவர் போடாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. எப்படியோ அந்த பொண்ணை தூக்கணும்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு, தூக்கிட்டாரு. இந்த நியூஸ் ரீடர் சரியான காஜ பிடிச்ச விளையாடுப்ப போல லைவ்ல நியூஸ் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க கோ நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட பல்லு வளர்க்குற பிரஷ்ஷை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு காட்டுற கை ஆக்ஷன்ஸும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்களேன். And he just kind of sit there like, oh yeah, that feels good. That hits a spot. My gums are. வெளிநாட்டுல மட்டும் தான் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? நம்ம நாடு மட்டும் என்ன சும்மாவானு இந்த மாடு முட்டி தள்ளிட்டு போயிடுது. மென் வில் பி மென்னு சொல்லுவாங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். இவர் நியூஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு அழகான பொண்ணு கிராஸ் ஆகும்போது அந்த பொண்ணை பார்த்து சொல்ல விட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொல்ல வேண்டிய நியூஸே மறந்து முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இந்த கேமராமேனுக்கு நீங்க நேரமே சரியில்லை போல் இருக்கு. ஏன்னா எங்கேயோ போயிட்டு இருந்த மாடு கரெக்டா இவரை நோக்கி வந்து முட்டிட்டு போகுது. செலிபிரிட்டியை இன்டர்வியூ எடுக்கும்போது கீழே பார்த்துட்டு போகாம மேலேயே கேமரா பார்த்துட்டு போனதுனால கால் ஸ்லிப் ஆகி இந்த ஹோஸ்ட் கீழே விழுந்துடுறாங்க. இந்த ஹோஸ்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் சந்தோஷத்துல பால கேட்ச் பிடிக்கிறேன்னு கீழே விழுந்துடுறாரு. ஹாலிவுட் ஃபேமஸான ஆக்டர் அந்த ஆங்கரை கட்டிப்பிடிச்சு தூக்குறான் அப்படின்னு அந்த பொண்ணை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டாரு. அடே இவனடா இப்படி பண்றான்னு அந்த பொண்ணு பின்னாடி அவங்க கையை வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கேமரால பேசிட்டு இருக்கும் போதே அங்க பக்கத்துல எண்ணத்தையோ பார்த்து பயந்து நியூஸ் சொல்றதே மறந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. பொன் சிரிப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா இந்த பொண்ணோட சிரிப்பை கேட்டிருக்கீங்களா? பக்கத்துல இருக்கிற ஆங்கர் ஒரு ஜோக் சொன்னதும் அதுக்கு அந்த பொண்ணு சிரிக்கிற சிரிப்பை நீங்க கேளுங்களேன். Brandon was being played by Cedric the Entertainer. We're coming right back. மேரத்தான் ரேஸ் ஓடும்போது ரோட்டை பார்த்து ஓடாம கேமரா பார்த்து ஓடினா இப்படிதான் கீழே விழணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் வித்தியாசமான முறையில் இன்டர்வியூ எடுக்கிறங்கிற பேர்ல இந்த 2 ஐஸ் ஸ்கேட்டர்ஸை இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா அவங்களோட ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூவை போட்டுக்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட கால் ஸ்லிப் ஆகி பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே பின்னாடி சாஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. இந்த 2 நியூஸ் ரீடர்ஸும் லைவ் போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஜோக் சொல்லி அதுக்கு பயங்கரமா விழுந்து சிரிக்கிறாங்க. இங்க ஒரு லைவ்ல பூமர் அங்கிள் மொக்க போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது காத்து அடிச்சு அங்க கேரி பேக் பத்தினா அவரோட வாய் மட்டும் இல்ல அவரோட மூஞ்சியுமே சேர்த்து மூடிடுது. As a result, it does take quite a long time to make change, even the best will in the world. இங்கேயும் கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நடந்து வரும்போது படிக்கட்டில் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க.
பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு சுயநினைவை இழந்து கீழே விழுறாரு. ஐஸ் ஸ்கேட்டர்ஸா இன்டர்வியூ எடுக்க போன ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா நானும் ஸ்கேட்டிங் பண்ணுவேன், என்னாலும் ஸ்கேட்டிங் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களோட ஷூ வாங்கி போட்டுக்கிட்டு ஸ்கேட் பண்ணும்போது லைவ்லயே அவர் கீழே வழுக்கி விழுந்துறாரு. மற்ற நாட்டில் மட்டும் இல்ல, நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரும் படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. ಆಯಿತು, ಆದರೆ ಕೂಡಲೇ ಸಾವರಿಸಿಕೊಂಡು ಪ್ರಧಾನಿ ಅಲ್ಲಿಂದ ತೆರಳಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಜೋರಾಗಿ ಬಿದ್ದಿದ್ರೆ இதெல்லாம் பெரிய மனுஷன் பண்ற காரியமா? அவரோட கிளாஸை அந்த பொண்ணோட ஸ்கர்ட்ல பார்த்தீங்கன்னா தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இருக்காரு லைவ் போயிட்டு இருக்கும்போது. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரை பிடிக்காத ஒருத்தர் பப்ளிக்ல இருந்து வந்து பவுடரை இவர் மேல வாரி அரைச்சிட்டு போயிடுறாரு. François Hollande enfariné le candidat socialiste à l'élection présidentielle. சபகபரைஸ்ங்கிற மாதிரி இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் மகாராஷ்ங்கிற வார்த்தை வாயில வராம என்னென்னமோ சொல்லி வளரிக்கிட்டு இருக்காரு. Maharaj says they are missing one important ingredient. மென் இன் பிளாக் படத்தில் நடிச்ச ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித் எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தவர். ஆனா அவர் செஞ்ச ஒரு காரியம் எல்லாரையும் முகம் சொல்லிக்க வச்சிருச்சு. பிரஸ் மீட் அப்போ ஆக்டர் வில் ஸ்மித்தை ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவரோட அன்பை தெரிவிக்கிறாரு. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா வில் ஸ்மித் செம்ம கோவமாயி அவரை பிடிச்சி தள்ளி விட்டு அவர் கண்ணத்திலே ஒரு அறை விட்டு போயிடுறாரு. இங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் பப்ளிக்ல நின்று நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கார்ல வந்த ஒரு கும்பல்ல பாத்தீங்கன்னா குப்பையை தூக்கி இவர் மேல அடிச்சுட்டு போறாங்க. இங்க ஒரு ஆங்கர் லைவ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றங்கிற பேர்ல ஒரு துண்டை எடுத்துட்டு ஓடும்போது கால் ஸ்லிப் ஆகி அவரும் கீழே விழுந்துறாரு. அவரை போலவே இன்னொரு ஆங்கரும் பாத்தீங்கன்னா லைவ்ல தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. இங்க ஒரு நியூஸ் செட்டுக்குள்ள பூந்த மினியன் வேஷம் போட்ட 3 நபர்கள் பாத்தீங்கன்னா நியூஸ் ரீடர் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி போய் நின்னுட்டு கையை ஹாய் காமிச்சுக்கிட்டு ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கவனிச்ச இன்னொரு ரிப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா ஓடி வந்து அவங்களை அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அதோட மட்டும் அவங்க போயிடாம சைட்ல வந்து நின்று கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 அழகான நியூஸ் ஆங்கரிங் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல நின்று நியூஸ் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது காத்து பலமா அடிச்சதுல அவங்களோட ஸ்கர்ட் அப்படியே மேல தூக்கி அழகிய லைலா சாங்ல வர ரம்பா போல காமிச்சிடுச்சு. இந்த பொண்ணு இயர் பீஸும் மைக்கும் மாட்டினதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு சவுண்ட் செக் பண்ண சொல்றதுக்கு அதுக்கு இந்த பயபுள்ள வந்து என்ன வேலை பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்களேன். அந்த பொண்ணோட காதுல இருக்க இயர் பீஸை எடுத்துட்டு அந்த பொண்ணோட காதுல ஊதிட்டு இப்ப சவுண்ட் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம முழிச்சுட்டு நிக்குது. வேற லெவல், நீங்க வேற லெவல். இங்க ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் ஷோல செலிபிரிட்டியை கூட்டு வந்து சில டாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல இந்த வெயிட்டர் தூக்க சொல்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அதுல அவர் வெயிட்டர் தூக்கி குனியும் போது அவரோட பேண்ட் பாத்தீங்கன்னா டர்னு கிழிஞ்சிருது. அதுலயும் அவர் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த பொண்ணுகிட்டயும் கேமராலையும் குனிஞ்சு அவர் கிழிஞ்ச பேண்ட்டை காமிச்சிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு நியூஸ் ஷோல இந்த பொண்ணு அந்த எல்சிடி டிவில என்ன கர்மத்தை வரைய வந்துட்டு நிறுத்திட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். There's no erasing is the thing. Oh, that's amazing. Let's see. That's so good. Oh, it just got so much worse. இங்க இந்த பொண்ணு போயிட்டு அந்த சிங்கத்தை இன்டர்வியூ எடுக்கிறங்கிற பேர்ல இடக்கு முடக்கான கேள்வி கேட்டு அந்த சிங்கத்தை செம்ம காண்டாக்கி விட்டுட்டாங்க. லாஸ்ட்ல அது பண்ண வேலையை பாருங்களேன். He's choosing to be outside, and if it gets really cold, he can go into his den in the back. Right, Tao? இங்க ஒரு அழகா லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பொண்ணு வந்து விழுந்த சம்பவம் இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஐஸ் ஸ்கேட்டிங் ஃப்ளோர்ல போயிட்டு இப்படி ஹை ஹீல்ஸ் போட்டு நடந்தா இப்படிதான் குப்புற விழணும்.
நல்ல வேளை நம்ம விழுந்தது யாரும் பார்க்கலன்னு அந்த பொண்ணு நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு ரிப்போர்ட்டர் வந்து அந்த பொண்ணை தூக்கி விட்டுறாரு. லவ் ப்ரொபோசல்ஸ் பல விதங்கள் நடந்து பார்த்துருக்கோம். ஆனால் லைவ் டிவியில் நடந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் ரீடர் பொண்ணுக்கு லைவ்லேயே முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உஷாரா, ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சைலண்டாக டேபிள் கடையில் போய் வணஞ்சிக்கிச்சு. அப்புறம் என்ன, அந்த ரிப்போர்ட்டருக்கு தில்லுவாலே புச்சினே தான். இங்கேயும் பப்ளிக்ல நின்று நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இந்த பொண்ணை ஒருத்தன் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து செம்ம டார்ச்சர் பண்ணிட்டான். அந்த பொண்ணு லைவ் போயிட்டு இருக்கிறதுனால மூஞ்சில எதுவும் கோவத்தை காமிக்காம செருப்பை கட்டி அடிக்காம சிரிச்சு சமாளிச்சிட்டாங்க. வெதர் ரிப்போர்ட் சொல்ல வந்த இந்த பொண்ணு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்ததுனால குரோமாக்கி எனேபிள் பண்ணும்போது அவங்களோட ட்ரெஸ்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கிராஃபிக்ஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.